Hello people, welcome back to my channel Visualize with Vinny. A very big happy new year and இந்த வருஷம் உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பர்சனலி எமோஷ்னலி அண்ட் நிறைய விஷயம் வந்து இந்த வருஷத்துக்காக வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்லை நிறைய பேர் செட்பேக்ஸை கடந்து இந்த வருஷம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி உள்ளே போவோம். ஸோ அதெல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார்ட்டோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஐ வாஸ் இன்டு ட்ரைனிங்கில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதுக்குன்னு தனியாக எக்ஸாம். ஸோ ரொம்ப ஹெக்டிக்கான எனக்கு ஒரு ஷெட்யூல். ஸோ நேற்று நைட்டு 12 o'clock தான் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து நான் வந்திருந்தேன். பட் ஆஸ் ஐ செட், நான் கண்டிப்பாக நியூ இயர் அப்போ வந்து உங்களோட எல்லா டவுட்ஸுமே வந்து நான் சால்வ் பண்ணுறேன். நிறைய டிஎம்ஸ் வந்து பார்த்தேன். குரூப் 2 2A கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதெல்லாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ 2 பார்ட் ஆஃப் த வீடியோஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து குரூப் 2A இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதும், அடுத்து குரூப் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதும், குரூப் 2 கிளியர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் ஆஃப் த சீரிஸ். அதில் வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணணும், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஆன்சர்ஸில் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் அதை வந்து கொண்டு வர விரும்பலை. பிகாஸ் டைம் ரொம்ப எடுக்கும் அண்ட் குரூப் 2A ஆஸ்பிரன்ஸ்க்கு அது பெருசாக யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றதுனால யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட் த செகண்ட் வீடியோ விச் ஐ மேக். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் குரூப் 2A மட்டும் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் மூவ் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் குரூப் 2A கிளியர் பண்ணதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்துருப்பீங்க. ஒன்று குரூப் 2 மட்டும் கிளியர் பண்ணவங்க, குரூப் 2A மட்டும் கிளியர் பண்ணவங்க, இன்னொன்று குரூப் 2A கிளியர் பண்ணவங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் வந்து சொல்லிடுறேன். இந்த 2 எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரோல் நம்பர் 2த்துலையுமே வந்திருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய பர்செப்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. 2Aக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிலபஸுமே வந்து ஓவர்லேப்பாக மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும். ஸோ 2 சிலபஸுமே மேக்ஸிமம் ஓவர்லேப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு படித்தாலே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்க லாஜிக்கல் ரீசனிங் பேப்பருக்கு மட்டும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நானுமே வந்து பண்ணேன். நான் குரூப் 2க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருந்தது. ஸோ லாங்குவேஜுக்கும் லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் நான் வந்து அடாப்ட் பண்ணி பண்ணிக்கிட்டேன். ஸோ திஸ் வாஸ் மை மெத்தட் ஆஃப் ஸ்டடி. இது பண்ணி தான் எனக்கு குரூப் 2A வந்து கிளியர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ தான் டெஸ்ட் சீரிஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைம் இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ண தான் டைம் இருக்கும். ஸோ இதை நான் பண்ணவா அதை நான் பண்ணவா அப்படின்னு 2 கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க நிறைய பேர். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நியூ கேண்டிடேட்ஸாக உள்ளே வருவாங்க, இல்லை ஆல்ரெடி வந்து குரூப் 4 கேண்டிடேட்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். 3 மாதத்தில் என்னால் வந்து ஆன்சர் ரைட்டிங் கொண்டு வர முடியாது, அதனால் நான் படிக்க மாட்டேன், பேசாமல் குரூப் 2A படித்தே நல்லா போய்ட்றேன், இந்த மாதிரி நிறைய பர்செப்ஷன்ஸ் இருக்கும். ஏன் நான் லா காலேஜ் போகும்போதே எனக்கு வந்து ரைட்டிங்கில் பெருசாக ப்ராக்டிஸ் இல்லை. எக்ஸாம் எழுதுவேன், பட் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ எப்படி நான் கொண்டு வரது அப்படின்னு கொஞ்சம் டச்செல்லாம் விட்டு போன ஒரு பீரியடாக இருந்தது. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்க்கு படிக்கிறது வந்து இந்த குரூப் 2A விட நிறைய விஷயம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் பி வித் இட், அது கூட வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஃபார் யூ பீப்புள் டு டிஸ்கவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தாங்க, இல்லை வேறு யாராவது டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்காங்க, இல்லை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸே வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். லைக் APJ அகாடமியோடது நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் அந்த லிங்க்கு. ப்ளஸ் வந்து AMTN சேனலோடது அவங்களே வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து போடுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் ஃபேக்சுவலாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் MCQவில் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து MCQ வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஃபேக்சுவல் சப்ஜெக்ட்ஸ், அது இல்லாமல் வந்து உங்களோட லாஜிக்கல் ரீசனிங், இது 3த்துக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸோ இல்லை தனியாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மற்றதெல்லாமே வந்து நீங்கள் குரூப் 2 படிக்கிறதுலேயே வந்து கவர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் அப்ரோச். நீங்கள் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணிவிட்டு குரூப் 2A கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் பேப்பர் வந்து சால்வபிளாக தான் இருக்கும். இது வந்து 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிது. செகண்ட் திங் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 2Aக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ரோல் நம்பர் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுலேயுமே வந்து 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி எனக்கு நல்ல ஸ்கோர் வருது, நான் வந்து அகாடமி போய்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க. இன்னொரு குரூப் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் எந்த டெஸ்ட் சீரிஸுமே போடலை. இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கவங்க சில பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி சவுண்டாக இருப்பீங்க. எனக்கு ஒரு அகாடமி போய் நான் வந்து காசு கட்டி என்னால் வந்து டெஸ்ட் சீரிஸ் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பீங்க. அண்ட் நீங்கள் 2 போட்டாலும் சரி 2A போட்டாலும் சரி ஃபீஸ் வந்து above 30,000 தான் இருக்குது, விச் இஸ் வெரி 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 ஹை ஃபார் பீப்புள் லைக் மீ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி தான் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் 50 to 60% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே தான் விழுவீங்க. ஸோ தட் இஸ் வெரி ஹை ஃபார் யூ பீப்புள். அண்ட் இவங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அஃபோர்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பீங்க. இன்னொருத்தவங்க ஓகே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஆல்ரெடி நான் போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க டெஸ்ட் சீரிஸ் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி பண்ணுறீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், நீங்கள் வந்து அதோட கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்போ என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல அகாடமியில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாம், விச் இஸ் வெரி வெரி குட். இல்லை இப்போ நான் வந்து ஃபினான்ஷியலி சவுண்டாக இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீ சோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதில் பண்ணலாம். இப்போ ஏஎம்டிஎம் இருக்கட்டும், இல்லை ஏபிஜே அகாடமியாக இருக்கட்டும், இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2A இல்லை குரூப் 4 வந்திருக்கு, குரூப் 2 வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து வந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் நடத்தின எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் எடுத்தே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வந்து பண்ணலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நான் வந்து ஃப்ரீ சோர்ஸஸில் தான் படிக்கிறேன், இல்லை இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு கிளியர் ஆகாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். என்னோடய எல்லா ப்ரிலிம்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் எந்த டெஸ்ட் சீரிஸுமே ஜாயின் பண்ணது கிடையாது, ஃப்ரீ சீரீஸ்லேருந்து மட்டும்தான் வந்து நான் எடுத்து பண்ணுறேன். ஃப்ரீ சீரீஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, இதை வச்சு மட்டும்தான் வந்து என்னோடய ப்ரிலிம்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுப்பேன். அண்ட் இதுவுமே ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றதுனால உங்களுக்கு தாராளமாக வந்து கிளியர் ஆகும். நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, எல்லாருமே டெஸ்ட் சீரிஸ் போடுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற தாட் இருந்தால் அதை வந்து எடுத்துருங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோச்சிங் தேவை, எழுதணும், ஒருத்தர் வந்து சொல்லித்தரணும், இப்படி தான் உங்களோட ஆன்சர் ஃப்ரேம் அவுட் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு மென்டர் வேணும், கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும், எழுதி பழகணும், இது எல்லாமே தேவைப்படும். ஆனால் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவாக இருக்கனால அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது இந்த சென்ஸ். நான் டெஸ்ட் சீரிஸே போட வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும். நீங்கள் எய்தர் காசு கொடுத்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பர்செப்ஷனில் உங்களுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோ வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் டூயிங் அ டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆனால் மேண்டேட்ரி பெய்டு டெஸ்ட் சீரிஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் 2A. இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே விழுகிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கீங்க, உங்களோட அஃபோர்ட் பண்ண முடியும், நான் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே தேடணும், இங்கே தேடணும், இந்த டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டாக, அந்த டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டாக, ஒரு வாரம் என் ஃப்ரெண்டு போட்டோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாரம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெய்ட் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3-4 டெஸ்ட் போயிருக்கும், கடைசி வரைக்கும் அவங்க கூட வந்து நம்மளால் பேசல வரவே முடியாது, கண்டினியூ பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, தட் இஸ் வெல் அண்ட் குட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போடுறதுனாலும் அதான் சொல்வேன், யோசிச்சு பொறுமையாக போடலாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எந்த அகாடமி பெஸ்ட்டு, நான் அந்த அகாடமி தான் போவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கீங்க. எந்த அகாடமியே வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் குரூப்பில் போட்ட மாதிரி தான், ஒரு அகாடமி ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், அதே அகாடமி இன்னொரு இடத்துல வந்து நல்லா இருக்காது. அது பிளேஸ் பொறுத்தும் மாறும், டியூட்டர்ஸ் பொறுத்தும் மாறும், அங்கே இருக்க செட்டப் பொறுத்தும் மாறும். அண்ட் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ குரூப் 2Aல என்ன ஆப்ஜெக்டிவ் தான் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரே டெஸ்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு குரூப் 2Aல கூட வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர் டிஸ்கஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதே மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட்ஸ் வந்து விடுவாங்க இல்லையா. சில அகாடமிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக வந்து ஆன்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, லேட்டாக டிஸ்கஷன்ஸ் வைப்பாங்க சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த அகாடமியில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், எக்ஸ் அகாடமி சென்னையில் இருக்குது, அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே அகாடமி கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ நல்லா பண்ணாமல் கூட இருக்கலாம், உங்களோட நேட்டிவ் ஏரியாவில் நல்லா பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ எந்த அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து மேலோட்டமாக இந்த அகாடமி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத தாண்டி போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸோட பேட்டர்ன் கிடைக்கும். அண்டு குரூப் 2A வந்து அடுத்த பாட்டுக்கு வருவோம். குரூப் 2Aல வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எப்படி கவர் பண்ணுறது, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்பீங்க. இதுவுமே அதே மாதிரி தான், நீங்கள் எப்படி வந்து குரூப் 2க்கு வந்து படிச்சிங்களோ சப்ஜெக்ட்
வைஸ் மார்க்ஸ் பிரிச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ், வீக் ஏரியாஸ் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்டிஎனில் வந்து மிஷன் 100, மிஷன் 101 ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதோட கண்டினியூஷனில் போனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கே வந்து உங்களோட செல்ஃபை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வரும்போது நீங்கள் அதையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ் நீங்கள் அதுக்கும் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து டைமுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து மேக்ஸிமம் குரூப் 2 அண்ட் 2A வந்து கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் வித் ரெஸ்பெக்ட் டு 2A வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இது இல்லாமல் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி கவர் பண்ணுறது, அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்னு. மை பர்செப்ஷன் இஸ் நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. டு பி வெரி ஆனஸ்ட், என்ன பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தையும் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஞாபகம் வைக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சில 10 கொஷின்ஸ் 10-15 கொஷின்ஸ் வந்து ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பாங்க. 14 கொஷின் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. வெரி ஃபார்ச்சுனேட் டு கம் இன் சைட். ஆனால் அந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க, நீங்கள் குரூப் 2 கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து வீக்காக இருக்கேன், திரும்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இந்த தடவை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் எல்லா எக்ஸாமோட கடைசியிலுமே வந்து இந்த சப்ஜெக்ட் ஈஸி, இந்த சப்ஜெக்ட் கஷ்டம், இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் தாண்டி வந்து உங்களோட பர்சனல் செல்ஃபை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எதனால நான் வந்து பாஸ் ஆனேன், எதனால் வந்து இந்த ஸ்கோர் வந்து எனக்கு வந்துச்சு, எந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் எக்ஸாம் ஹாலில், எந்த சப்ஜெக்டை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸை பார்த்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான கொஸ்டின் ஏரியா வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து அதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ யூனிட் 8 நாங்கள் வந்து யூனிட் 8ன்னு சொல்லுவோம். யூனிட் 8, யூனிட் 9 வந்து அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த யூனிட் 8, யூனிட் 9 வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து பெருசாக கொஷினே கேட்குறதில்ல, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து பெருசாக கொஷினே கேட்குறதில்ல, ஒரு 5 கொஷின் 10 கொஷின் தான் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நான் வீக்காக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மாதம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்ஸும் விட்டிங்கன்னா போயிடும். ஸோ உங்களோட கொஸ்டின் ஏரியாஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ், உங்களோட பர்சனல் செல்ஃப், இது மூணுத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனில் உட்காருங்க. டெஸ்ட் சீரிஸ் இஸ் மேண்டேட்டரி வெதர் பெய்ட் ஆர் அன்பெய்ட். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ஜோனுக்குள்ளே வந்து வந்துடுவீங்க. நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது, அது எல்லாத்தையுமே இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக டைம்லியாக வந்து பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் டிசிப்ளினாக வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து கவர் பண்ணிடுவீங்க. டவுட்டில் வந்து தள்ளி போடாதீங்க, விஷயத்த படிக்கணுமான்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர் 1 ஹவர், இப்போ நிறைய ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பீங்க, எவ்வளோ முடியலனாலும் பரவாயில்ல 1 ஹவர் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு உட்காந்து அதுக்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு உங்களால் முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியல, எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்க முடியலனாலும் நோ இஷ்யூஸ். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப ஹெவி ஹெக்டிக் ஒர்க்கில் வந்து உட்காந்து படிக்கிற கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல ஆனால் எக்ஸாம் கிளியர் ஆகிருக்குன்ற பீப்புளாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. டெய்லி வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க குரூப்பில், ஏபிஜே அகாடமிலாம். அந்த கொஷின் பேப்பர் எடுங்க, அந்த கொஷின் பேப்பரை மட்டும் சால்வ் பண்ணிட்டு தூங்க. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணதுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் உட்காந்து அதை பாருங்கள். 1/2 அன் ஹவர் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் 1/2 அன் ஹவர் உட்காந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் பண்ணணும், தப்பு பண்ணதெல்லாம் ஒரு சின்ன நோட்டில் வந்து நோட் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. அந்த நோட்டில் மட்டும் டெய்லி இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நோட் பண்ணுங்கள். அட் தி எண்ட் வந்து ஒரு 3 டேஸோ 4 டேஸோ லீவ் போட்டுட்டு நீங்கள் இப்போ நோட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ இல்லை வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தப்பாக விட்ட கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கலாம். அதெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி கடைசி நீங்கள் ஒரு வாரம் வந்து லீவ் போடுறீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த லாஸ்ட் 1 வீக் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் உங்களோட செல்ஃபை வந்து எப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல இருக்குது. இட் இஸ் நாட் நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து வீக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃபை வந்து தெரிஞ்சுக்காமல் எந்த டைம் நமக்கு அவைலபிளாக இருக்குது, எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், கடைசி நேரத்தில் வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த பயத்தினாலே ரொம்ப கிளம்ஸி ஆக்கி வந்து விட்டுருவோம். ஸோ அதை பண்ணாமல்
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக ப்ராப்பராக கொண்டு போங்க. நீங்கள் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மல்டிபிள் ஃபெயிலியர்ஸை தாண்டி வந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட செல்ஃபை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு கரெக்டாக டிசிப்ளின்டாக கொண்டு போனீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கிளியர் குரூப் 2A. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் வந்து ட்ரை டு கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ மேக் பண்ணும்போது ஐ ஹோப் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், இந்த வருஷம் வந்து இந்த நியூ இயரில் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் இதோட செகண்ட் பார்ட்டில் வி வில் ஆல்சோ சி எப்படி வந்து குரூப் 2 வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ராப்பராக எழுதணும், நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ அண்ட் பாய் ஃப்ரம் வினிதா.